இங்க சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ண போறாங்க. அங்க இருந்த பனிக்காடிய மயக்க மருந்தை வச்சு ஷூட் பண்றாங்க. அது ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தா பழங்காலத்து மேம்பூத். அதை பார்த்தோன்னே அந்த சயின்டிஸ்ட்லாம் அங்க நிக்க ஒரு டென்ட்டை போட்டு மேம்பூத்தை ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மயக்கமான காடிய பேஸ் கேம்ப்ல போய் வைக்கிறாங்க. யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்க சில ஸ்டூடெண்ட்லாம் ரிசர்ச் பண்றதுக்காக வர வைக்கிறாங்க. அதுல ஹெட் ஆஃபீஸரோட பொண்ணு இருக்கா. இவர் வர வேண்டாம்னு சொல்லுவாரு. ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் கேட்காம வரா. வந்தவங்களாம் பேஸ் கேம்ப்ல லேண்ட் ஆகி உள்ளுக்கு போய் பார்க்குறாங்க. மயக்கமான கரடி இறந்து போய் நாத்தமா நாறுது. அங்க ஃப்ளைட் ஓடிட்டு வந்தவன் அந்த கரடி பக்கத்துல இன்னும் போட்டோ எடுக்கிறான். அப்பா அவன் கையில ஏதோ கடிச்சிருது. அதை பெருசா கண்டுக்காம ரிசர்ச் பண்ற கேம்புக்கு கான்டாக்ட் பண்றாங்க. அங்க ஒரு லேடி தான் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஆல்ரெடி ஒரு சயின்டிஸ்ட் இறந்து போயிருப்பான். இவங்க போய் போனை கொடுக்க, நீ எதுக்கு வந்த, உன்னை வர வேண்டாம் தானே சொன்னேன்னு சண்டை போடுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த லேடி இங்க என்னதான் நடக்குதுன்னு கேக்குறாங்க. ஆனா இவரு சரியான விளக்கம் கொடுக்க மாட்டேன்றாரு. இங்க ஏதோ தப்பா இருக்குன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. துப்பாக்கி எடுத்து அவங்க ரெண்டு பேத்தையும் போட்டு தள்ளிடுறாங்க. இதோட பேஸ் கேம்புக்கு போய் அந்த பசங்க வந்த ஹெலிகாப்டரை ஸ்டார்ட் பண்ணாத மாதிரி உடைச்சிடுறாங்க. இவங்க கூட வந்த ஒரு பொண்ணுக்கு உடம்பெல்லாம் புள்ளி புள்ளியா இருக்கு. அந்த சயின்டிஸ்ட கூட்டிட்டு போய் உள்ளுக்கு படுக்க வைக்கிறாங்க. அவங்க ரத்தம் கக்கி இங்கிருந்து போகாதீங்கன்ற மட்டும் சொல்லிட்டு வாந்தி எடுத்து இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்த கொஞ்ச நேரத்துல அவங்க உடம்புல இருந்து பூச்செல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. ஹெலிகாப்டரை ஓட்டிட்டு வந்தவன் கையில இருந்த ஓட்டை பெருசாகுது. இவன் அப்படியே நோண்டி பாக்குறான். அவன் கைக்குள்ளேயே ஒரு பூச்சி இருக்கு. இந்த பூச்சிங்கிட்ட இருந்து தப்பிக்க கையை வெட்டுறத தவிர வழி இல்லைன்னு அவன் கையை வெட்டிடுறாங்க.